அக்கா அவங்களுக்கு கொடுங்கக்கா. இந்தாம்மா. இந்தாக்கா. இந்தா. அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கா. இந்தாப்பா. இந்தா. அக்கா அவங்களுக்கு கொடுக்கா. இந்தாங்கம்மா. உலகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி. உலகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி. ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது. என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது. ஒத்த வழி என் வழிதானே மானே. உலகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி. ஆயோ என் வாக்கே உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர்கோலம் போனேன். தன்னந்தனியாக நிற்கும் தேர் போனானே. பூ பூத்த சோலையிலே பொன்னான மாலையிலே நீ வந்த வேளையிலே மயிலே. நீர் பூத்த கண்ணு ரெண்டு நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு. குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிளி. குடகு மலை காற்றில் ஒரு சுற்றி சாமந்தி பூச்செடி எதுவுமே இல்லையே. ஆனால் இங்கே பூ எப்படி வந்துச்சு? ராதா வீட்டை விட்டு கிளம்பும் போது உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கவர் கொடுத்துட்டு போயிருக்க. ஏய் மச்சி, பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கற? நல்லா இருக்கறியா? பகுத் அச்சா மச்சி, பகுத் அச்சா. போடா. எனக்கு தான் ஹிந்தி தெரியாதுன்னு தெரியும்ல, தமிழ்ல பேசுறா. டேய், நிறைய ஹிந்திக்காரனோட பேசி பேசி அப்படியே ஹிந்தி ஒட்டிக்கிச்சுடா. ஆமாடா, எங்க போன? ரொம்ப நாளா ஆளை காணோம். எப்படி இருக்க? இல்ல மச்சான், கொஞ்சம் சொந்த வேலையா ஊருக்கு பாக்குற வேலை மச்சி. யாராவது விடுவானா? டேய், இந்த ரிஸ்கான வேலை நீ மட்டுமா தனியா பண்ற? இல்ல மச்சி, இதெல்லாம் பண்றது பகதூர்னு ஒரு ஹிந்திக்காரன் தான். அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். நான் வெறும் டெலிவரி மேன் தான். எங்கடா அவன்? அவன் மெக்கானிக்க கூட்டு வர போயிருக்கான் மச்சி. வழியில போலீஸ் கெடுபிடி நிறைய இருக்கு மச்சி. அந்த பொண்ண கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதாவது ஒரு ரூம்ல கூட்டிடுமா? வண்டி ரெடியான உடனே காலைல கூட்டு போயிருவோம் மச்சி. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி, பாத்துக்கலாம் விடு. ஆமா, ஓனர்லாம் வந்துட மாட்டார்ல? நீ வேறடா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவன் இங்க வருவான். பொண்ணா இவ? தங்க சில மாதிரி இருக்காளே. டேய், என்னடா சில மாதிரி நின்று இருக்க? போய் இழுத்து வாடா. ஏய் ஏய், ஆடி விடுங்க விடுங்க. ஆடி இறங்கு. வா வாடி. காப்பாத்துங்க. வா வாங்க ப்ளீஸ். இறந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். இறந்து வாங்க ப்ளீஸ். இறந்து இருக்கீங்களா? ப்ளீஸ் இறந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். இறந்து
எப்படியும் அந்த பொண்ணை நீங்க கொல்லதான் போறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வச்சு கொஞ்சம் டப்பு பார்த்தா நமக்கு லாபம் தானே. எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கான். அவன் அழகான பொண்ணுக்காக எவ்வளவு வேணா கொடுப்பான். நானே அவனுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நிறைய பொண்ணுங்களை சப்ளை பண்ணிருக்கேன்டா. சாதாரண பொண்ணுங்களுக்கு அவன் செம்ம டப்பு கொடுப்பான். அவங்ககிட்ட ஒரு தடவை இந்த பொண்ணு அனுப்புனா போதும், நம்ம பணத்திலேயே குளிக்கிற அளவுக்கு அள்ளி கொட்டுவான்டா. அதுக்கப்புறம் வேணா அந்த பொண்ணை கொல்லுங்க. என்ன சொல்ற? என்னைய சொல்ற? ஆமா, உங்களுக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன், எடுத்து பாருங்க. சரி இரு பாக்குறேன். பா, நம்ம கண்ணா நம்மளாலே நம்ப முடியலையே. பாக்குறாருன்னு நினைக்கிறேன். கோழி நான் நினைச்சதை விட செம்மையா இருக்கியா? பார்த்த உடனே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கியா? தெரியும் நீங்க எப்படிதான் சொல்லுவீங்கன்னு. ஆமா, கோழி எங்க இருக்கு? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான். எங்க தட்டுல இருக்கிற முட்டையெல்லாம் அவன் ஏமாத்தி தின்றான் தல. ஐயோ, என் முட்டையை காணுமே. அது மட்டும் இல்ல தல, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எதையும் விட்டு வைக்கிறது இல்ல. டேய், அவன் கேட்டா நீங்க என்ன குடுக்குறீங்க? குடுக்கலாம் மிரட்டுறான் தல. அப்படி குடுக்கலன்னா தூங்கும் போது வந்து கையெல்லாம் கச்சி வச்சிடறான் தல. பாத்ரூம்ல போய் கதவை சாத்திட்டு வெளியே வரவே மாட்டான் தல. ஓகே பாஸ், போட்டேன். டேய், என்னடா கோடு இது? நம்ம எல்லா கோடு. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். டேய், வந்தா என்னடா பண்ணுவ? சேதாரம் ஆயிடும். யாருக்கு? யாருக்கோ? டேய், இவன் ரொம்ப பேசுறான், பொருளா குடுறா. இந்தா தல, நல்லா விஷம் தடவை இருக்கேன். டேய், உன்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் அடுத்த நாளைக்கு ஆயுதம் வேணும். ஆனா என்ன மாதிரி ரவுடிக்கெல்லாம் உடம்பே ஆயுதண்டா. டேய், ரொம்ப பேசுற, இருடா உன்னை. சிந்து நிக்கிறா. இவ வாய கிளறி எப்படியாவது விஷயத்தை போட்டு வாங்கிடணுமே. சொல்லு மாப்ள. என்னது மாப்பிளையா? இவன் சஞ்சீவ் கிட்ட பேசுறானா? என்ன பேசுறான்னு கேட்கணுமே. பக்கத்துல இருந்து பார்த்தா நம்ம பாக்குறத கண்டுபிடிச்சிருவான். அப்படியா மாப்ள? எங்க சிந்த சஞ்சீவ் அபிய காப்பாத்திட்டானா? ஐயோ, போட்ட பிளான்ல வேஸ்டா போச்சே. இப்ப என்ன பண்றது?
நீயும் அபியும் வந்துட்டு இருக்கீங்களா? சாயந்தரத்துக்குள்ள வந்துருவீங்களா? ஐயோ ஐயோ மாப்பிள, சூப்பர் மாப்பிள. என்னது சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாங்களா? இப்ப என்ன பண்றது? ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அந்த இந்திக்காரனுக்கு போன் பண்ணி என்னன்னு பேசிடலாம். அதான் சரி. என்னையா சொல்ற? ஆமா மேடம். சரி, நீ போன வை. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அபி அங்கதான் இருக்கானா? அப்புறம் சஞ்சீவ் ஏன் போன்ல காளிக்கிட்ட அபிய காப்பாத்திட்டேன்னு சொல்லணும்? ஒண்ணுமே புரியலையே. சிந்து, நீ நல்லா மாட்டின. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கொச்சிப் அல்லது டிஷ்யூவால் மூடிக்கொள்ளவும். கைகளை மூச்சு முழுவதும் சிரமம் இருந்தால் உள்ள சுகாதார மையம். சொல்லுங்க மாமா. மாப்பிள, இப்ப நீ எங்க இருக்க? ஆந்திரா பார்டர் கிட்ட இருக்கு மாமா. ஏன் என்னாச்சு? மாப்பிள, நான் சிந்தாமணியை ஏமாத்தி தங்கச்சி எங்க இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைய ஏமாத்திட்டியா? தங்கச்சி எங்க இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாமா சொல்ற? அப்படியா? அபி எங்க இருக்கா? சோலாப்பூர் கிட்ட போயிட்டு இருக்கலாம் மாப்பிள. சோலாப்பூரா? மாமா, இப்ப நான் இருக்கிற ஏரியாக்கு பக்கத்துல தான் இருக்கு. அது போதும் மாமா, நான் அப்படியே கண்டுபிடிச்சிருவேன். மாப்பிள, எப்படியாவது தங்கச்சியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துரு மாப்பிள. கண்டிப்பா மாமா, இப்ப நான் உடனே கிளம்புறேன். சரி மாப்பிள. அப்பாடா, மாப்பிள தங்கச்சி எப்படியாவது கண்டிப்பா காப்பாத்தி கூட்டு வந்துருவான். காளி, என்னையே ஏமாத்தி அபி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டேல்ல? இப்போ நான் பண்ண போற வேலையில செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி சஞ்சீவ் போன வேகத்துல திரும்பி வருவான். அத்தையே, உனக்கு என்ன வேண்டும்? டேய், உன்ன எங்க வந்து விளையாடுற? சாமி முன்னாடி விளையாடலாமா? எவ்வளவு நேரமா சாமி கும்பிடுவ? எனக்கு டைம் ஆகுது. சரி சரி, சாமி முன்னாடி கணத்துல மன்னிப்பு போடு. போலாம். ஓகே ஓகே. போதுமா? வா. சாப்பிடுமா? கொஞ்சம்மா. இல்லப்பா, இது மட்டும் ப்ளீஸ், கொஞ்சம். நீ என்ன கண்டுபிடிச்சிட்டனா நான் சாப்பிடுறேன். சரி. ஓகே. போதும் போதும். சஞ்சீவ், சஞ்சீவ் எங்க இருக்க? டேய், எங்கப்பா இருக்க? பிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டல? வா சாப்பிடு. நீ தான் சஞ்சீவ் கூட இருந்து அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்.
வைக்கிற வேட்டை. அண்ணி வா சிந்தாமணி. நீ குடிக்கா. ஐயோ இவ காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. என்ன ஆனாலும் விடக்கூடாது. சீதாவை இந்த பாலை குடிக்க வச்சே ஆகணும். காளி அதெல்லாம் முடியாது. நான் குடுக்கற பாலை தான் அண்ணி குடிப்பாங்க. அண்ணி உங்களுக்கு உண்மையாவே என் மேல பாசம் இருந்தா நீங்க இந்த பாலை தான் குடிக்கணும். சின், நான் அக்காவை ஏன் இந்த பாலை குடிக்க சொல்றேன்னு உனக்கு இன்னும் புரியல. என்ன புரியல? புரியணும்னா நான் இப்ப வரும்போது நடந்த கதையை சொல்றேன். என்ன பெரிய கதை சொல்லி தொலை. நீ இப்படி தள்ளிவா சின். அக்கா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் டி நகர் சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. அவன் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே கிராஸ் பண்ணி. இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமால, நான் எதுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன்? சாரி சிந்த், உன் பால் டம்ளர் எது நீ எடுத்துக்க. சிந்த், அது இல்ல, அது பாவி பாவி. அது இல்ல, இது இதுவா? அதான் ஒரு குரல் சொல்றேன், கேட்டு போயிறேன். உன் குரலையே கேட்க முடியாது, இதுல இன்னொருத்தர் குரல் வேற பேச போறியா? ஐயோ, நான் சொல்றது அது இல்ல, திருக்குறள். கேட்கலன்னா விடவா போற? சொல்லி தொலை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பின்னாடி தெரியும். பின்னாடினா போடா லூசு. அண்ணி நான் போயிட்டு வரேன். ஆளு மூஞ்சிய பாரு. போ, பாத்ரூம்ல தண்ணி வராம பண்ணிடுறேன். அக்கா இதோ வந்துடுறேன்க்கா, நீ ரெஸ்ட் எடுத்துரு. சக்சஸ் சிந்தாமணி, சக்சஸ். பாலை குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுதே. இந்நேரத்துக்கு மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கணுமே. வயிற்று கலக்கிற சவுண்ட் கேக்குது அந்த அம்மாவுக்கு. ஐயோ, சவுண்ட் எங்கேயோ கேட்டுச்சு. ஐயோ, ஒருவேளை பால் மாறி போகும்போது குதிரை வேகத்துல போற, வரும்போது ஆமா மாதிரி தவந்து டயர்டா வர. யார் சொன்னாங்க டயர்டா இருக்கேன்னு? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். ஓஹோ, சரி. போய் தொலைய மாட்டேங்கிறானே படுபாவி பையன். நான் எப்படி போவேன்? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. என்ன ஹாப்பி வேண்டி கிடக்க? என்னாச்சு? உள்ள போன் அடிக்குது. இரு வரேன். 25. ஆஹா, மாத்திரை நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சிந்து இன்னைக்கு ஃபுல்லா பிஸி தான். டேய், என்னடா மணி ஆயிட்டே இருக்கு, ஆள் வருவாரா இல்லையா? அவசரப்படாதடா, வெயிட் பண்றா, அவர் வருவாரா. என்னடா போடா. அம்மா, ஐயோ முடியலையே. பின்னாடி தெரியும் ஒரு குரலை காட்ட சொன்னானே, அது இதுதானா? ஐயோ முடியலையே. அப்பா, அப்பா. வெட்டியாச்சு. அனு, என்ன சத்தம் இங்க? என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, சஞ்சீவ் விளையாட்டுத்தனமா பால கண்ணாடி பக்கத்துல அடிச்சிட்டு இருந்தாரா, அதான் பால் பட்டு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அவர் விளையாட்டு கண்ணாடிக்கு வினையாயிடுச்சு. இப்போ சஞ்சீவ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுல விளையாடணும் எதுல விளையாட கூடாதுன்னு.
நக்கலெல்லாம் பேய்கிட்ட காட்டாத. அப்புறம் காட்டுன்னு காட்டிடும். முனியாண்டி ரொம்ப மோசமானவன். இடம் பார்த்து அடிச்சானா உன்னால தாங்க முடியாது. தேவையில்லாம பேய பகச்சிக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா டேய். பேய்க்கெல்லாம் எப்படி அடுத்தவங்களை பயமுறுத்தணும்னு சொல்லி கொடுக்க ஸ்கூல் நடத்தி அதுங்களுக்கு கிளாஸ் எடுத்து காசு வாங்குறவன்டானா தெரியுமா? டேய், அந்த முனியாண்டி வந்தா அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மூடிக்கிட்டு போ. சரி எப்படியா போய் தொலை. எனக்கு என்ன? போடா போட. டேய் முனியாண்டி, ஃப்ரீயா இருந்தா வாடா. பப்ஜி வேறடா பப்ஜி. அவன் எங்க போனாலும் அவனை விடக்கூடாதுடா. அவனை எப்படியாச்சும் மடக்கி குடிச்சிடணும். என்னாச்சு? என்னாச்சு? என்ன வண்டி நின்னுடுச்சு? அதான்டா ஒண்ணுமே புரியல. அண்ணா ஏதாவது பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண. என்னண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டா? பெட்ரோல் குத்தா பாருண்ணா. பெட்ரோல்லாம் இருக்குதுடா. ஐயோ என்ன பண்றது? அவன் வேற ஜெட்டு வேகத்துல போறான். அவனை எப்படி போய் பிடிக்கிறது தெரியலையே. ஏதாவது பிளான் பண்ணி அவனை புடின. எனக்கு ஒண்ணு புரிய. ஐயோ அண்ணன் வேற கோகராச்சே. இவன் வேற போனவனை காணோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னடா சரக்கு வாங்கிட்டு வரேன்னு போனவன் இன்னும் ஆளை காணோம். வந்துருவான். டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? காலையிலே சரக்கு அடிக்கலன்னா உங்களுக்கு தாங்காத. டேய் பாடி அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. இரு ஒரு நாளைக்கு அண்ணிக்கிட்ட போட்டு கொடுத்துறேன். பிச்சு விட ராஸ்கல் யார? ஏய் குரு ஒரு ஐடியா சொல்லுண்ணா. நம்ம ஜக்கன் இருக்காருல்ல, ஆமா, அவர் அந்த பக்கம் தானே இருக்காரு. ஆமா, போன் பண்ணி அவனை லாக் பண்ண சொல்லலாம். சரிண்ணா கால் பண்ண. ஒருத்தன் போட்டோவையும் அவன் வண்டி நம்பரும் அனுப்பி வைக்கிறேன். சரி, அவன் உங்க ஏரியா வழியா தான் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். அப்படியா? அவனை எப்படியாச்சும் மடக்கி பிடிச்சு வைங்க. நான் அவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். ஓகே தம்பி. தம்பி ஆமா டப்பெல்லாம் கரெக்டா கொடுத்துருவல்ல? அதெல்லாம் கொடுத்துருவேனே. உங்களை எப்பயாவது ஏமாத்திருக்கானா? ஆஹா, ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் கொடுத்துரும்ல. சரி நீ கோவப்படாத தம்பி. என்னன்னா அண்ணன் ரொம்ப டைட்ல இருக்கம்பா, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். அதெல்லாம் கொடுத்துடுறானே. நீங்க முதல்ல வேலையை பாருங்க. அவனை லாக் பண்ணுங்க. ஒண்ணு இல்லைண்ணா, சரியாயிடும். கோழிய போட்டோல பார்த்தோட நேர்ல பயங்கரமா இருக்காளடா. பார்த்ததும் உடம்பெல்லாம் முறுக்கேறுதுடா. எப்பவும் தரதை விட இப்ப உனக்கு டபுளா தரேன். சரி சார், சரி சார். என்னடா பாத்துட்டே இருக்கீங்க? போங்கடா. ஜமாயிங்க.
செத்துக்கு தொலைய போறான். தம்பி என்ன உயிர் இருக்கு? சரி, இவன் ஒரு போட்டோ எடுத்து சிந்தாமணி மேடம்க்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம். தம்பி பேமெண்ட் கொடுத்தா நான் போயிடுவேன். அட என்னென்ன எப்ப பாரு பேமெண்ட் கேட்டுட்டே இருக்க? பேமெண்ட் கொடுக்க மாட்டேனா? இல்ல தம்பி, கொடுத்தா லைட்டா ஒரு கோட்டர் போட்டு வந்துருவேன். ஐயோ என்னன்னு நீ எப்ப பாரு சரக்கு சரக்கு சரக்குன்னு. இவனை தூக்கிட்டு போயிட்டு கண்ணுக்கு தெரியாத தூரமா எங்கன்னா தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம். எல்லாம் ஒன்னா போலாம். அந்த வேலை வேற இருக்கா? தூக்கு தூக்கு தூக்கு. ஏய் தூக்குடா. தூக்குறேன். என்ன குணம். ஏய் எங்க ஓட பாக்குற? ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீ கெஞ்சனா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? ஒன் டே மேட்ச் விளையாடலாமா? உனக்கு என்ன ரன்னிங் கேமா? தோபா நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிற. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதான். டைம் வேஸ்ட் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு.